ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். சாரிங்க, இன்னைக்கு வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. சோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினை கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் மயங்கிடுறான். இப்ப ஹீரோயினுக்கா செம்ம குழப்பம். இவன் வந்து தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானா? இப்ப நாளைக்கு காலையில அவன் எழுந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருப்பானா, இல்ல வேணும்னு தான் பண்ணானா? ஐயோ, எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கர குழப்பத்துல இருக்கா. அப்ப அந்த டைமுக்கு நம்ம ஹானும் அதுக்கப்புறம் இவளோட தம்பியும் வராங்க. வந்த உடனே ஐயோ அக்கா, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எதுனா அடிபட்டுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு அட்டகாசம் பண்றான். டே, எனக்கு ஒண்ணுமே இல்லடா, என்னை காப்பாத்துறதுக்காக சாதான் வந்துட்டு பயங்கரமா அடிபட்டுட்டாரு. அவர் கூட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்காரு அப்படின்னும் போது ஹான் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அவர் நமக்காக எவ்வளவோ பண்றாரு, நம்ம வந்து அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன மாதிரி தான் இருந்தான் இவன். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி தான் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு அவனாதான் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல, இது வரைக்கும் நமக்கு அவங்க எதுவும் சொல்லல அதை பத்தி. அதோட மறுநாள் காலையில வந்துட்டு செம திட்டிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு, நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்றான். பட் ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்ல. டே, நீ ஒரு டாக்டர்டா, நான் வீட்டுல போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னால இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பத்தின ஞாபகம் தான். அம்மாக்கு எப்படி இருக்கு, அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி மட்டும் நீ கவலைப்படு, என்ன பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கா ஐயோ இவன் கிட்ட போய் சொல்றோமேன்னு பயமா இருக்கு. அது சரி, நேத்து நைட்டு யோன் வந்து எப்ப கிளம்புனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயின் உள்ள வரா. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஹீரோக்கு நேத்து நைட்டு நடந்தது உண்மையா இல்ல கனவா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட். ஹீரோயினுக்கு இவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மயக்கத்துல அவன் பண்ணானா அப்படின்னு ஒரு டவுட். அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போது கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதனால நீங்க தான் வந்து இருந்து அவனை பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது இருக்கிற பிரச்சனையில இவன் வேற அப்படின்னு ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அப்ப ஹான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எங்க கூட தங்கிடுங்க கொஞ்ச நாளுக்கு, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் என்னோட வீட்லயே இருந்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். விடாம ரெண்டு பேருமே வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்க கூட வந்து தங்குங்க தங்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது, நான் வந்து நாளைக்கு சரியாயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவன் உண்மையாவே என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானா, திடீர்னு ப்ரொபோஸ் பண்ணிடுவானோ, இப்போதைக்கு என்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னு யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன யோசிக்கிறானா, என்னை வந்து பயங்கரமா அசிங்கமா திட்டிடுவாளோ, என்னடா கேவலமான ஆளா இருக்க நீனு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஹீரோயின் ஆல்ரெடி அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. ஹீரோ கூட இங்கேயே இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னும் போது, இல்ல கண்டிப்பா அவர் கூப்பிட்டா வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும், அவருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அவர் 2 வாட்டி என்னை காப்பாத்திட்டாரு இதோட அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க என் கூட தங்கலாம் வேண்டாம், வேணும்னா உங்க மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் மட்டும் எனக்கு வந்து வீடை கிளீன் பண்றது அது மாதிரி எதனா ஹெல்ப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம வந்துட்டு யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஹீரோ என்ன கேக்குறானா, எதுக்குங்க நீங்க வந்தீங்க, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு கேக்குறான். எங்க ஆல்ரெடி நம்ம 2 பேரும் வந்துட்டு சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கப்பிள்ஸ் தான், சோ இதுக்கப்புறம் அவங்க பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்மளே தான் டேட் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்றா. நான் வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அப்படியே வீடு எல்லாத்தையுமே ஹீரோயின் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மா கூட ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க ரொம்ப யங்கா இருக்காங்க, சின்ன வயசுலயே குழந்தை பெத்துட்டாங்க போல, ரொம்ப அழகா இருக்காங்க, எங்க அம்மாவும் இந்நேரம் இருந்திருந்தா நானுமே இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருப்பேன் அம்மா கூட அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா. இவன் என்ன பண்றானா, அவளுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடாமையே எப்படியாவது நம்ம ட்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா அவனால அந்த கையை தூக்கவே முடியல. இவ டோரானியே நின்னுக்கிட்டு ஏதேதோ சவுண்ட் கேக்குது, ப்ளீஸ் என்ன பண்றீங்க நீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அவன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். இருந்தாலும் அவ என்ன சொல்றான்னா, நான் கண்டிப்பா இப்ப உள்ள வரதான் போறேன், நான் கண்ணை மூடிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்றா. கவலைப்படாதீங்க, என்ன ஒரு நர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவன் ஆல்மோஸ்ட் போட்டுட்டான். எனக்கு இந்த கையை மட்டும்தான் இழுக்க முடியல அப்படின்னு சொல்றான். வந்த உடனே இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணதுல அவனுக்கு பயங்கரமா வலி எடுக்கவே ஆரம்பிச்சிடுது. ஹீரோ என்ன கேக்குறான்னா, நேத்து எதுனா நடந்ததா அப்படின்னு கேட்கும் போது
என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல ஆக்சுவலா அனஸ்தீஷியால இருக்கவங்க வந்துட்டு கண்டபடி வளருவாங்க, எது ஏதோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்ல வேணும்னு சொல்றானா அப்படின்னே புரியல. ஹீரோயினும் நீங்க வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டீங்க, நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கத பார்த்த உடனே ஒருவேளை இவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு போல அப்படின்னு யோசிக்கிறா. இவளும் காண்டாயிட்டு என்ன கேக்குறானா, ஒருவேளை நீங்க எதனா தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கே தோணுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உன்கிட்ட கேக்குற, நீ என்னையே திருப்பி கேக்குறியே அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். உடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்மையா கோவம் வந்துருது. அப்பனா இவன் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் மிஸ்டேக் சாரின்னு சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ரெண்டு பேருமே ஹீரோவோட அம்மாவை பாக்கலான்னு தானே கிளம்புனாங்க. அதனால இப்ப என்னன்னா அம்மா வந்து போலன்னு தப்பா நினைச்சுப்பாங்களா என்னன்னு கேக்குறா. இல்ல நான் வந்துட்டு வேற விதமா என் ஃப்ரெண்டு கிட்ட அவங்கள கன்வின்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன், பட் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு வந்து குக் பண்ணி கொடுக்குறா. ஹீரோ சொல்றான், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒருத்தவங்க குக் பண்ணி கொடுக்கறது, எங்க அம்மாக்கு கூட குக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை செமையா மொக்க பண்றான். தயவு செஞ்சு நீ சாப்பிடாத, நீ சாப்பிட்டுட்டு ஓடணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இப்போதைக்கு என்னால ஓடக்கூட முடியாது அப்படின்னும் போது இல்ல நாளைக்கு எனக்கு போட்டோ ஷூட் இருக்கு, கண்டிப்பா நான் இப்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்லிட்டு மிஷின்ல துணியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் காய போடுறா. இவன் தயவு செஞ்சு என் துணியெல்லாம் போடாதங்கிறான். இருந்தாலும் இவன் காய போடுறத அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ ஆளை வர சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு திட்டி விட்டுறான். ஹீரோயினும் கிளம்புனதுக்கு அப்புறமா நைட்டே இவனுக்கு வந்துட்டு பயங்கரமா பெயின் வந்துடுது. பெயின்ல வந்து கீழே வேற விழுந்துடுறான். அதனால பார்த்தா ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல கொஞ்சம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் போனாலுமே மனசு கேட்காம அவனோட தம்பியை அனுப்பி வச்சிருக்கா. அவன் உள்ள வந்த உடனே ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போயிடுறான். தயவு செஞ்சு நீங்க இங்க இருக்காதீங்க, வாங்க அங்க போயிடலாம், சோ நாங்க நிறைய பேர் இருக்கோன்றதுனால உங்களை பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துடுறான். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே ஜாலியா இவ வீட்டுல படுத்துக்கிட்டு டிவி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. தம்பிக்காரன் வந்துட்டு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். வந்து தொலையேண்டா அப்படின்னு கத்துறா. தயவு செஞ்சு நீ வந்து தொற அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் போய் பார்த்தாதான் ஹீரோ கூட வந்திருக்கிறது தெரிஞ்ச உடனே இத பாரு இப்போதைக்கு வரவே கூடாது, வெளியிலேயே நில்லுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கத்துறா. என்னடா ஆச்சு, என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் கத்துறான், அடி பாவி ஏய் காலை வர நின்னுகிட்டு இருக்கோண்டி வெளியில, நான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவு திறந்துகிட்டு வந்துடுறான். அப்புறம் பார்த்தா இவ வந்து என்ன பண்றானா அர்ஜென்ட்ல அரைகுறையா மேக்கப் போட்டுக்கிட்டு கேவலமா வந்து நிக்கிறா. தம்பிக்கார என்ன ஆச்சு, உன் மூஞ்சில பூச்சி எதுனா கடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறான். அக்கா இவரை நீ விட்டுட்டு வந்துட்ட, அவருக்கு எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னும் போது அவன் என்னவோ கொடமா ரத்தம் வந்து கொட்டிட்டா மாதிரி ரியாக்ட் பண்றான். இவன் உடனே ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, லைட்டா அந்த மாதிரி வரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோ தங்கறதுக்காக ரூம் ரெடி பண்ணும் இல்லையா, அதனால பெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது ஐயோ வேண்டாம் உனக்கு உடம்பு சரியில்லை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்க மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் பெட்ல விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் கிட்ட வந்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுது ஹீரோக்குமே ஹீரோயினுக்குமே. என்னன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஐயோ அது கனவில்லை அப்படின்னு தெரிஞ்சிடுது. ஹீரோயினுக்கு எல்லாமே இவனுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுது. அந்த நேரம் தம்பிக்கார உள்ள வந்துடுறான். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அவரை விட அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், எழுந்து மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அக்காவை துரத்திடுறான். இது கனவில்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கமே இல்ல. அவன் என்ன பண்றாங்கன்னா அந்த பில்டிங் எல்லாம் குழந்தைங்க கட்டி விளையாடுவாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்குமே வந்து அவன் கொடுத்தது அவனுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கும் தூக்கம் இல்ல, நைட்டு பூரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. காலையில ஹான் வந்து பாக்குற நேரத்துக்கு இவ பேய் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. என்ன நைட்டு பூராவும் தூங்காம ஒர்க் அவுட் பண்ணிருக்கா. அதே நேரத்துக்கு தம்பிக்காரன் ஹீரோவை போய் பாக்குறான். ஐயோ ப்ரோ இது நான் ஒரு மாசம் பண்ணுவேன், நீங்க என்னன்னா ஓவர் நைட்ல பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அவனுக்கு இன்னும் வந்துட்டு தெரியல, பண்ணி முடிச்சது கூட தூக்கத்துல. அப்பவும் நான் பண்ணணும் கூட அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸ் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் என்ன சொல்றானா, லாஸ்ட் டைம் வந்தவன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு இவன் வந்துட்டு ரெகுலரா பண்றவன் மாதிரி இல்ல, சடனா ஏதோ கோபத்துல பண்றவன் மாதிரி இருந்தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோக்கு இப்ப வரைக்கும் ஹீரோயின் கிட்ட என்னன்னு சொல்றது அப்படின்னு
தெரியல. ஏன்னா அவன் மனசுலயே கன்ஃபார்மா இவன் மேல ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படின்றது அவனுக்கே சரியா தெரியல. அதே நேரத்துக்கு காங் ஆளை ரெடி பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கா இல்லையா, அவங்க பார்க்கும் போது இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இவங்க 2 பேரும் உண்மையாவே டேட் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோவோட அம்மா இப்பதான் நியூஸ்ல இதை கேக்குறாங்க. கேட்ட உடனே அவ்வளவுதான் பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப பயந்துடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா அவளை சும்மாவே விடக்கூடாது, அவளுக்காக என்னோட பிள்ளைக்கு இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நியூஸ்ல வந்ததுனால எங்க அம்மாக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், எங்க அம்மாவை போய் பார்க்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா நானுமே அவங்கள பார்க்க வரேன், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதுவும் என்னாலதான், தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினோட அம்மா அவ்வளவுதான் ஹீரோவை பார்த்த உடனே கத்துறாங்க, எவ்வளவு ஒருத்திக்காக எதுக்குடா நீ கத்தி குத்து வாங்கின, என்ன விடவும் உனக்கு அவதான் அவ்வளவு முக்கியமாயிட்டாளா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் பின்னாடி ஹீரோயின் நிக்கிறா. என்னாலதான் உங்க பையனுக்கு அடிபட்டுடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவ பேசும்போது இவங்களுக்கு எதுவுமே காதுல விழல. நீ ஆக்ட்ரஸ் யோன் தான் இல்ல, உண்மையாவே நீ தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளையே வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ செம்ம அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல உங்க அளவுலாம் கிடையாது, உங்க ஏஜுக்கு நீங்க தான் என்ன விடவும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிட்ட போட்டுடுறா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீ போய் டாக்டரை பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிடுறாங்க. இவங்க ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் என் பிள்ளைக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், அவ ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அப்படின்னா அவனோட லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுதான் என்னோட கனவு, கண்டிப்பா நான் உங்க 2 பேருக்கும் ஒத்துக்க மாட்டேன், நான் அந்த கல்யாணத்தை என்ன பண்ணாலும் சரி அதை நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இல்ல ஆக்சுவலா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பவும் அவங்க கேக்குற மாதிரி இல்ல, ஏதாவது பண்ணி நீயே அவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கேக்குறா, அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி கேட்கும் போது அவ ரொம்ப அழகா இருப்பாளா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அவ்வளவு அழகா இருப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அது இவனுக்கு புரிஞ்சிடுது. உடனே இல்ல இல்ல உன் அளவுக்கு அழகா இருக்க மாட்டா, ஆனா அழகா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்பதான் ஹீரோயின் கிளம்பி போன உடனே அவங்க அம்மா அவள் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்கத படிக்கிறாங்க. பார்த்தா எனக்கு எங்க அம்மா இல்ல, சின்ன வயசுலயே எங்க அம்மாவை இழந்துட்டேன், எங்க அம்மா இருந்திருந்தா அவங்களுக்கு நான் என்ன செய்வனோ அதுதான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பணம், அதுக்கு மட்டும் இல்லாம அவ கையாலேயே சமைச்சு நிறைய எடுத்துட்டு வந்திருக்கா. இவங்களே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இருந்தாலும் நான் இப்போதைக்கு ஒன்னும் அக்செப்ட் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சுடு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதே நேரத்துக்கு ஹான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எதனால ஹீரோயினுக்கு வர சான்ஸ் எல்லாமே தட்டி போகுது, யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா காங்க கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நீ அப்படின்னு கேக்குறாரு. அவன் என்ன சொல்றேன்னா, நான் கூட ஃபர்ஸ்ட் உங்க பையனை என் பதவிக்கு ஆசைப்பட்டோம், என்னோட அப்பாவோட பேருக்கு ஆசைப்பட்டும் தான் நான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், பட் ஆனா இப்போ உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவருக்கு ஒய்ஃப் ஆகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் இவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்ப கரெக்டா இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இவளை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கல. கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா, உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதைனா என்னன்னு தெரியாதா, சேர்மன் கூட ஈக்குவலா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, என்னோட பையனு நீங்க கொஞ்சமும் கண்டுக்கவே மாட்டீங்க, எல்லாத்தையும் அவனுக்கு செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களோட பதவியை அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உன் பையனுக்கு எதுக்குமே தகுதி இல்ல, அதுவும் என்னோட பொசிஷனுக்கு வர்றதுக்கு உன் பையனுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ண, ஆனா கண்டிப்பா நான் சாவை அந்த ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்டயே இவங்க சவால் விடுறாங்க. எங்க நியூஸ பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும், ஆனாலும் நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு எதுக்கும் இங்க வந்துடாத,
உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, நானே உனக்கு செஞ்சு கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவரை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் அக்காவுக்கு தெரியாதுல்ல நீ வந்தது அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அவளுக்கு தெரிஞ்சா என்ன அனுப்புவாளா என்ன, தெரியாம தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் கான்டாக்ட் இருக்கு போல. அவளோட பாய் ஃப்ரெண்ட் நல்லவனா, அவன் நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சர்டிபிகேட் எல்லாம் ஹீரோக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஜான் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறா. என்ன ஹெல்ப் கேக்குறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு இவ மேல ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு ஜெலஸ் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால இவனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றா. இவங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்ப என்ன பண்றான் ஜாங்கன்னு அப்படியே பொறக்க ஏறின மாதிரி சீன் போடுறான். உடனே ஹீரோயின் ஐயோ தண்ணி கோடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கவனிக்கிறாளா. இதை பார்க்கும் போது உண்மையாவே ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வெறி ஏத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி வேற விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம ஆத்திரம் வருது. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னா, இவனுக்கு வீடெல்லாம் தனியா இல்லையா, எந்த நேரமும் இங்கேயே இருக்கான், எந்த நேரமும் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டுறான். நாங்கெல்லாம் 10 வருஷமா ஒன்னாவே தான் இருக்கோம், அதனால நான் வந்துட்டு யார் கூப்பிடலனாலும் இங்கேயே தான் இருப்பேன், இங்கேயே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவனுமே பந்தாவா சொல்றான். ஹீரோக்கா வெறி ஆகுது. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்து ஃபேக்கா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களே அதெல்லாம் எப்படி போகுது, கரெக்டா வந்து வேலையெல்லாம் செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதாவது ஹீரோவை கிட்டத்தட்ட வேலை செய்யறவன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ நக்கலா அதுக்கு என்ன சொல்றான்னா, நான் வந்து அதை ஃபேக்குன்னு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் செம ஷாக் ஆயிடுறா. இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை வெறுப்பேத்துறத நிறுத்தவே மாட்றா. 500 டைம் ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடுத்து ஒரு நாடகம் நடிக்க போறோம், அதுல வந்துட்டு நாங்க 500 டைம்ஸ் வந்து கிஸ் பண்ணணும், சான்ஸே இல்ல. ஐயோ அது எப்படிதான் நடிக்க போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இவனுக்கு உச்ச கட்டத்துக்கு கோவம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க எங்களை அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். போட்டோ எடுத்து கையில மொபைல கொடுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா போயிடுறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் செல்ஃபி எடுத்து கொடுத்திருக்கான். இவங்க எல்லாம் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப புரியுது இவன் வந்து பயங்கர ஜெலஸ் ஆயிட்டான்னு. கோவமா போன ஹீரோ என்ன பண்றான்னா, அவங்க அண்ணனுக்கு போன் பண்ணி எப்படி இந்த பொண்ணுங்களை வெறுப்பேத்துறது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவரும் வந்துட்டு நீ இன்னொரு பொண்ணை பாக்குற, இன்னொரு பொண்ணை வந்துட்டு ரசிக்கிற, அவங்கள புகழன்னு தெரிஞ்சாவே பொண்ணுங்க வந்து பயங்கர காண்டாயிடுவாங்கடா, அது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. டிவி பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இந்த பொண்ணு என்னோட பேஷண்ட் தான், இவ வந்து நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் இவளோட ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா, இவ சான்ஸே இல்ல, செம்மையா வந்துட்டு இருப்பா, இவளோட ஸ்கின் வந்து நேச்சராவே அவ்வளவு க்ளோவா இருக்கும் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுறான். ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது. அப்ப அவங்க அண்ணா வேற போன் பண்றாரு. ஓ அந்த மாடலா, ஐயோ அவங்க கூட எல்லாம் இப்ப எனக்கு டின்னர் சாப்பிடறதுக்கெல்லாம் டைமே இல்ல அப்படின்னு சொல்லி சீன் வேற போடுறானா. அவ்வளவுதான் ஹீரோயின், ஏய் நீ எனக்கு பண்றியாடா நான் உனக்கு பண்ணது அப்படின்னு முறைக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ கிட்ட போக வேண்டியது தானே, எதுக்காக வரலன்னு சொல்றீங்க, அவ்வளவு பெரிய மாடல் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது, இல்ல இல்ல எனக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வந்துட்டு அவ்வளவா பண்ண தெரியாது, அவங்க எதிர்க்க போயிட்டு ஃபேஷனே இல்லாத மாதிரி என்னால நிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஹெல்ப் பண்றவா அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோயின் நேரா ஹீரோவை திட்டிக்கிட்டே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போறா. அப்ப அவன் வந்து என்ன பண்ணிருக்கானா, அவன் கழுத்துல போட்டு இருந்த செயினை வந்து கழட்டி வச்சிருக்கான். இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு பாக்குறா. இத வந்து அவனோட வீட்லயுமே இவ பாத்திருப்பா. ஹீரோக்காக ஹீரோயின் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அதை வந்து தம்பிக்காரன் கிட்ட ஹீரோ கொண்டு வந்து காட்டுறான். பாத்தியா உங்க அக்கா எவ்வளவு கொலவெறியா எனக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கா பாரு, இததான் அவ ரூம்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு காட்டும் போது, அவன் நல்லா வந்து வேணும்னே நல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்ல ஷர்ட்டை செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, எப்படியாவது வந்துட்டு இவனோட வாயில இருந்து ஒரு உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் கேம் விளையாடலாம் அப்படின்னு குடிக்க வைக்கிறா. 2 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டு கேட்டு யார் வந்து கேள்விக்கு பதில் சொல்லலையோ அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ட்ரிங்க் குடிக்கணும். சோ ஹீரோவுமே முடிஞ்ச அளவு உண்மை பேசிக்கிட்டே தான் இருக்கான். அப்ப ஹீரோ வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். லாஸ்ட் வீக் எப்பயாவது வந்து அடி வயிற்றுல பட்டர்ஃபிளை பறக்கிற மாதிரி யாராவது உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் ஆமான்னு உண்மையை சொல்லிடுறா. கடைசியா ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு யார் மேலனா ஃபீலிங்ஸே இல்லனாலும் அவங்கள கிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோ என்ன பண்றானா, கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு மேல ஃபீலிங்கே இல்ல அப்படின்னா அவ பக்கத்துல கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆல்மோஸ்ட் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லாம ஹீரோ சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.